அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவைகுண்ட சட்டமன்ற தமிழக வெற்றிகளை நான் கட் பண்ணேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தில் ஸ்ரீவைகுண்ட தொகுதியில் வேட்பாளர் தேர்ந்தெடுத்து நான் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். தளபதி விஜய் அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு சொன்ன ஒரே விஷயம், மக்களுக்கு போய் சேவை செய்யுங்க, ஒவ்வொரு பகுதியிலையும் ஆய்வு பண்ணுங்கள், அங்கே உள்ள விவரங்களை மக்களோட குரலாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா என்ன, மக்களை பேச முடியும். இன்றைக்கி வந்து ஏழ்மணியில் இருக்காங்க, கிட்டத்தட்ட என் தொகுதியிலாம் 50,000 குடும்பம் இருக்குன்னா அதில் 40,000 குடும்பம் வறுமையில் தான் இருக்குது. அப்போ அந்த 40,000 குடும்பம் மட்டும் இல்லை, அந்த 50,000 குடும்பத்துக்கு ஒரு குரலாக, அதாவது தவறு நடக்கும்போது அதை ஒரு கேட்குற குரலை என்னை வந்து சட்டமன்ற உறுப்பினர் என்னை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பணிகளை நான் தொடர்ந்து செய்கிறனால இதில் தாழ்ப்புணர்ச்சி, ஏன்னா தொடர்ந்து என் மேலே ஒரு அரசியல் தாழ்ப்புணர்ச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிகமாக தூத்துக்குடியிலே அதிகமாக விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது நான் தான். திரும்ப உண்மைக்கு முறகா, ஏன்னா இன்றைக்கி 7.5 கோடி மக்கள் இருக்காங்க. ஒரு எம்எல்ஏ மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சொல்கிறது இயல்பு. ஆனால் என்னை தனிப்பட்ட முறையில் என்னை பணியை வந்து செய்ய விடாமல் என்னை திரும்ப வந்து எதிர்ப்புகளின் ஒரு தவறான ஒரு இதையும் வந்து இது பண்ணுறாங்க. இது போக இல்லாமல் நிறைய நபர்கள் என்னை வந்து டேரெக்டாக நீ 30 கோடி தரேன், 50 கோடி தரேன், 100 தரேன், இல்லை அதையும் தாண்டி தரேன், நீங்கள் வந்து திமுக வந்துடுங்க, இல்லைனா உங்களை வந்து இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம், இது தென் மாவட்ட அரசியல். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ளே 100 பணக்காரங்க இருக்காங்கன்னா அதில் 60% திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தான் இருக்காங்க. அதனால் தென் மாவட்ட அரசியலில் நீங்கள் வந்து கீழேருந்து ஒரு ஏழ்மணிலேருந்து வந்துட்டீங்க. ஏன்னா நான் இப்போ நான் படுற பாடு இந்த ஏழ்மணிலேருந்து வந்ததுனால தான். இன்றைக்கி அடிமட்டத்துலேருந்து நான் ஒரு எம்எல்ஏ ஆனதுனால என்னை வச்சு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ கஷ்டத்தை உண்டாக்குறாங்க. அதாவது ஒரு நபர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்னா முறையான ஆவணம் வேணும். ஏன்னா அதை செஞ்சேன்னு சொல்கிறாங்க, இதை செஞ்சேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் என்னோட தனிப்பட்ட முயற்சியில் நான் வந்து இன்றைக்கி ஒரு 12 வருஷமாக நான் ஒரு சமூகலோட என்னோடய ஆக்டிவிட்டியை தான் நான் தொடர்ந்து மக்களுக்காக பணி செய்கிறேன். இன்றைக்கும் 250 பேருக்கு இல்லம் தேடி உணவு கொடுத்துட்ருக்கேன். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இல்லம் தேடி உணவு யாரும் கொடுக்கல, நான் கொடுத்துட்ருக்கேன். தேடி வாசலில் போய் கொடுத்துட்ருக்கேன். அதுபோக என் பதில் மனிதன் நிலைக்கணும், எல்லாரும் சமம் என்ற ஒரு விஷயத்தை உருவாக்க பெட்டி கூலிங் பாக்ஸ் வண்டி, ஒரு நபர் இறந்தா இதை நான் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன். அதுமாதிரி என் பதில் தண்ணி இல்லாத போகும்போது தண்ணியை 3 வண்டி கொடுத்து தண்ணியை நான் கொடுத்துட்ருக்கேன். இது போக ஆதரவு இல்லாதவங்களும் தான் ஏதாவது இறந்தாங்கன்னா யாரும் இல்லாமல் வந்து அவங்களை அடக்கம் பண்ணுறது, முழுக்க சோசியல் ஆக்டிவ் ஒர்க்கில் நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட முயற்சி நான் இங்கே வந்து நான் அரசியலில் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது என்ற ஒரு கண்ணோட்டத்தில் இங்கே இருக்க திமுகவை சேர்ந்த ஏடிஎம்கே சேர்ந்த இதுக்கு முன்னாள் அமைச்சர்கள்லாம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து ஒன்று டிமாண்டுக்குள்ளே வா, ஒன்று எங்கிட்ட பணம் வாங்கிட்டு எங்கள் கட்சிக்குள்ளே வா, இல்லைனா உன்னை வந்து டார்கெட் பண்ணி தேவையில்லாமல் நாங்களே எல்லாம் அதாவது மொத்தமாக சேர்ந்து அழிப்போம். ஏன்னா அதான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இப்போ என்னை வந்து சோசியல் மீடியா நீங்கள் பார்த்தா தெரியும், முழுக்க குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் திரும்ப என்னை பற்றி தவறான விஷயங்களை சொல்கிறாங்க. எதை சந்தை எந்த ஒரு ஆய்வு நான் செஞ்சாலும் அந்த ஆய்வை எதிர்மறையான விமர்சனங்களோ தப்பானதை கொண்டு போயிட்டுருக்காங்க. நான் எதுக்கும் அஞ்ச போகிறதில்ல. ஏன்னா எனக்கு தளபதி விஜய் அவர் சொன்னது தான், மக்களுக்கு சேவை செய்ய சொல்லியிருக்காங்க. நான் தொடர்ந்து முன்னு போகிறேன். என்னோட நோக்கமே ஒன்று தான், நல்லது செய்கிறது. அதனால தான் இங்கே தமிழக வெற்றிகளை நான் பயணித்து இன்றைக்கி இந்த நல்லதை செஞ்சிட்ருக்கேன். இதில் வேறு 1,05,000 சம்பளம் வேறு எனக்கு தராங்க. நான் தொடர்ந்து என் மக்களுக்காக என்றைக்கும் உறுதுணையாக இருப்பேன். எந்த ஒரு விஷயத்துக்கும் பின்வாங்க மாட்டேன். அதேமாரி முழுக்க ஒவ்வொரு ஸ்கேம் இங்கே நிறைய இருக்குது. ஸ்ரீவைகுண்ட தொகுதியை பொறுத்தவரை 80% விவசாயம். ஆனால் இங்கே உள்ள எந்த குளமுமே கிட்டத்தட்ட இருக்கிற 100 குளம் இருக்குன்னா 100ல் 80 குளமும் கரையும் தெரியாது, முடிவும் தெரியாது. முழுக்க வியாபார நோக்கத்தை மட்டும்தான் தவறான அரசியல் சூழ்ச்சிகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் வந்து ஒவ்வொன்றா எல்லாத்தையும் எடுக்கிறனால இதன் மூலமாக இங்கே வந்து அந்த வியாபார பணம் சம்பாதிக்கின்ற நோக்கத்தில் இருக்க சில நபர்களோட முகத்திரையில் கிழிக்கப்படும். இந்த லஞ்சம் இல்லாத ஒரு ஸ்ரீவைகுண்ட தொகுதியாக மாறும் என்ற நிலையை வந்து இவங்க பயந்து வந்து என்னை வந்து டார்கெட் பண்ணி இது பண்ணுறாங்க. நான் தொடர்ந்து அவங்க என்ன தான் எனக்கு இது பண்ணாலும் நான் தொடர்ந்து மக்கள் பணிக்கு இது பண்ணுவேன். அதேமாதிரி இந்த 30 கோடி கேட்ட விவரங்கள் அவங்க சம்மந்தப்பட்ட எல்லாமே என்கிட்ட வந்து ஆதார் இருக்குது. அதை நெல்லையை சேர்ந்த ஒரு தேட்டரு ஓனரும் அதுக்கு சம்மந்தப்பட்ட அடுத்து இந்த கரண்ட் முன்னாள் அமைச்சர் அனிதா ராஜனோட கூட இருக்க 4 பேர் பேசியிருக்காங்க. ஒரு ஆள் பேசல, 4 பேர் பேசியிருக்காங்க. எல்லாமே ரெக்கார்ட்மெட்டிக் ஆதார் இருக்குது. என்கிட்ட கால் பண்ணது, என் கூட இருக்கவங்கிட்ட பேசினது எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி ஒன்று இங்கே வந்துரு, இல்லை நாங்கள் அழிச்சிருவோம், இந்த ஒரு டார்கெட்டில் தான் பண்ணுறாங்க. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தான், நான் ஒரு அடிமட்டத்திலேருந்து ஒரு ஏழ்மை நிலையிலேருந்து இங்கே வந்ததுனால தான் என்ன இந்த டார்கெட் பண்ணுறாங்க. இதை வந்து கட்டாயம் நான் வந்து எதிர்கொள்வேன். ஏன்னா என்ன நடந்தாலும் சரி, நான் இந்த தொகுதியோட மண்ணின் மைந்தன். இந்த ஸ்ரீவைகுண்ட தொகுதியில் நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு காலங்களில் பல ஆஃபீஸுக்கு நான் குறைகளை மக்களுக்கான பணிகளை செய்ய நான் அலைஞ்சிருக்கேன். எந்த இது நடக்கலை. ஆனால் இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக என்னோட பயணத்தை நான்
வேகமாக செஞ்சு, ஏன்னா எனக்கு வேலை கிடையாது, பிரச்சனையே இந்த ஒன்று தான். இப்போ மற்ற எம்எல்ஏ இருக்காங்கன்னா ஒரு சில தனிப்பட்ட இது இருக்கும். நான் காலையில் 10 to நைட்டு 12 மணி வரையும் நான் தொடர்ந்து என்னோடய மக்கள் பணி ஒவ்வொரு ஊராக போய்ட்டு நான் என்னோடய பணிகளை செய்கிறேன். ஒவ்வொரு தெருவாக ஒவ்வொரு வீடு வீடாக போய்ட்டு அங்கே உள்ள பிரச்சனையை நான் வந்து கேட்குறேன். இதெல்லாம் பார்த்தோன்னா அரசியல் சால்வ் பண்ணி இவனை வளர விட்டால் நமக்கு பெரிய இதாயிரும், இவன் எல்லா தவறையும் வெளியே கொண்டு வரான் என்ற இது எதிர்ப்பில் என்னை வந்து, ஏன்னா மக்கள் ஆதரவு முழுக்க எனக்கு ஸ்ரீவைகுண்டத்தில் முழுமையாக இருக்கிறதுனால என்னை வந்து டார்கெட் பண்ணி இது பண்ணுறாங்க. இந்த நிலையை உடைச்சி நான் என் தொகுதியில் ஒரு நல்ல இந்த ஸ்ரீவைகுண்டத்தோட தூத்துக்குடி மாவட்டத்திலே ஒரு தனிப்பட்ட ஒரு தொகுதியாக வளர்ச்சியை வந்து மேம்படுத்துவேன். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலே இது ஒரு பெஸ்ட்டாக ஒரு தொகுதியாக கொண்டு வரக்கான முயற்சிகளை நான் வந்து எடுப்பேன். என்னுடைய தலையை அதேமாரி அனிதா ராசன் அவர்லாம் அன்றைக்கி ஒரு இதில் பேசியிருந்தாங்க, குதிரை பேருன்னு. அப்போ நீங்கள் செய்ததெல்லாம் என்ன பேரும்? நீங்கள் வந்து வாய்மொழியாக பொய்யா சொல்கிறீங்க. நான் எவிடன்ஸாக கொடுக்க முடியும். என்னோட எம்எல்ஏ கோட்ரஸ் ஆஃபீஸில் வந்து உட்காந்துருந்து நான் அன்றைக்கி வந்து மிரட்டி ஒன்று எப்பா நீ கீழேருந்து வந்தவன், நீ வந்து வண்டியில் போனால் உன்னை லாரியில் அடித்து தூக்கிடுவோம். அதேமாதிரி நடந்துச்சு. ஒரு 25 நாள் முன்னே எங்கள் எப்போது ஒன்றரை பக்கத்தில் என்னை எதிர்த்து ஒரு லாரி வருது. அந்த வண்டி வந்து நான் என்னடா எதிர்த்து எதிராக வரைஞ்சு நான் தான் வண்டி ஓட்டுறேன். ரைட் சைடு ரோட்டில் ஏறி என்னோடய கார்லேருந்து நான் ரைட் சைடில் ஏறி தப்பிக்கிறேன். இதுதான் இன்றைக்கி நடந்தது. நான் அந்த என் வண்டியோட 25 நாள் கம்பெனியில் வந்து கிடந்திருக்கு. முழுக்க அன்றைக்கி நான் தப்பிச்சதே பெரிய விஷயம். நான் யதார்த்தமாக நடந்துச்சா இல்லை எனக்கு சரியா, இது வந்து முழுக்க எனக்கு வந்து நிறையா ஒரு தவறுகளை, அதாவது இந்த மக்கள் குறைகளை கையில் எடுக்கிறனால நிறைய எதிர்ப்புகளை கொண்டு வாங்க. அதுமாதிரி இவங்களோட டார்கெட் என்னென்னா, இந்த ஏலத்தை சொல்லி இவங்களை வந்து இங்கேருந்து மாற்றணும், இவங்களை வந்து இது பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சியை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச போகிறதில்ல. எப்போவுமே தமிழக வெற்றிகளத்தோட தளபதி விஜயோட இதில் பயணத்தில் இருந்து மக்களுக்கான சேவை பண்ணுவோம். இங்கே உள்ள அத்தனை விஷயத்தையும் முறையான தவறான விஷயத்தை பூரா கையை வெளியெடுத்து முறையான விஷயங்களை முறைப்படி கொண்டு வர சொல்லுவோம். சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை சொல்லி அதை வந்து யாருக்கும் இது இல்லாமல் ஒரு மக்கள் சேவையாக உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம்.